मुस्तफा जाने रहमत पे लाखों सलाम। शम्माए बज़ में हिदायत पे लाखों सलाम। फलिल्लाहिल हम्दु रब्बिस समावाति रब्बिल अर्दि रब्बिल आलमीन वलहुल किब्रियाउ फिस समावाति वल अर्दि वहुवल अज़ीज़ुल हकीम। सलातु वस्सलामु अला सय्यिदिल मुरसलीन व अला आलिहि तय्यिबीन व अस्हाबिहि ताहिरीन वन्नासि अजमईन। फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी शअनि हबीबिही इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना नबीना मौलाना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना नबीना मौलाना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि। सदक़ल्लाहुल अलियुल अज़ीम व सदक़ रसूलुहुन नबियुल करीम व नहनु अला ज़ालिका मिनश शाहिदीन व शाकिरीन वल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையனுமாகிய வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். வற்றாத வாஞ்சி கொண்ட வான்மறையை வகுத்தளித்த வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளிலே தங்களுடைய பாதங்களை தப்பாமல் தவறாமல் பதித்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், அம்பியாக்கள், அவுலியாக்கள், குறிப்பாக இங்கு கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாது குறையாது நின்று நிலவட்டுமாக என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தவனாக என் உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமிக்க அன்பர்களே, தோழர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை எல்லாம் முஃமின்களாக முஸ்லீம்களாக ஹதரத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தார்களாக படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் இது அல்லாஹ் நம் மீது செய்த மிகப்பெரிய கிருபை, மிகப்பெரிய கருணை. கண்ணியமிக்க அன்பர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல ஒரு இடத்துல இப்படி சொல்றான், வதரு லாஹிரல் இஸ்மி வ பாத்தினா, வெளிரங்கமான பாவங்களையும் விட்டுவிடுங்கள், அந்தரங்கமான பாவங்களையும் விட்டுவிடுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றான். வெளிரங்கமான பாவம்னா என்ன, அந்தரங்கமான பாவம்னா என்ன? நாம பாவம் அப்படிங்கிறத ரொம்ப சுலபமான சின்ன விஷயமாக நினைத்து கொண்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் ஒருவர் பாவம் செய்து விட்டால் அவர் மேலே அப்படி வந்து உக்காந்துட்டு போனால் ஷோ அப்படின்னு துறத்துறாரு பாரு, அந்த மாதிரி இருக்கும். எந்த விதமான வெயிட்டும் இருக்காது, எந்த விதமான வெயிட்டும் இருக்காது. இப்போ எப்படி உணர்றாங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், பாறாங்கல்ல தூக்கி வச்சா மாதிரி உணர்வாங்க. ஆனால் ஒரு காலம் வரும், எப்படி உணர்வாங்க, ஒரு கொசு வந்து ஷோ அப்படின்னு நம்ம துரத்தி விடுறோம் பாரு, அந்த மாதிரியான உணர்வு இருக்கும் அப்படின்னு சொன்னார். பாவங்கள் அல்லாஹ்வை விட்டும் மனிதனை தூரமாக்கிவிடும். அல்லாஹ்வை விட்டும் அடியான் என்ன செஞ்சிடும், தூரமாக்கிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதன் பாவம் செய்தால் அவனுடைய உள்ளத்தில் ஒரு கருப்பு புள்ளி விழுகிறது. அவன் தௌபா செய்து விட்டால், பாவ மன்னிப்பு கேட்டுவிட்டால் அந்த புள்ளி, கருப்பு புள்ளி மறைந்து விடுகிறது. அவன் மறுமுறை பாவம் செய்கிறான், வேற ஒரு புதுசா ஒரு கருப்பு புள்ளி விழும். இப்போ தௌபா செய்யாம விட்டுட்டார், அந்த கருப்பு புள்ளி அப்படியே தங்கி விடுகிறது. திருப்பி மறுபடியும் பாவம் செய்யும்போது இன்னொரு கருப்பு புள்ளி, மறுபடியும் பாவம் செய்யும்போது இன்னொரு கருப்பு புள்ளி, இப்படி ஒவ்வொரு புள்ளிகளாக விழுந்து அந்த உள்ளம்
முழுமையாக கருப்பாக மாறிவிடும். முழுமையாக கருப்பாக மாறிவிடும். அப்படி மாறினதுக்கு பின்னால பாவம் செய்வதில் எந்த விதமான தயக்கமோ தடுமாற்றமோ இருக்காது. சர்வசாதாரணமாக செய்துவிட்டு போய்கிட்டே இருப்பார். அதனால தான் சொன்னாங்க நபி அவங்க, ஒரு கொசு மேலே வந்து உட்கார்ந்தா எப்படி ஷூன்னு விரட்டுவானோ அது மாதிரி ரொம்ப லேசாக போயிடும். முதல் முறை பாவம் செய்யும் பொழுது, முதல் முறை பொய் சொல்லும் பொழுது உள்ளத்தில் ஒரு திடுக்கம் நடுக்கம் ஏற்படும். அது ஈமானுடைய அடையாளம். அது என்ன செய்யுது? ஈமானுடைய அடையாளம். பொய் சொல்றாரு, பொய் சொல்லும் பொழுது ஒரு திடுக்கம் வரும் கல்புல. அந்த திடுக்கம் எதனுடைய அடையாளம்னு சொன்னா, ஈமான் உள்ளத்துல இருக்குது. அந்த ஈமானுக்கு மாற்றமான ஒரு செயல் அந்த உள்ளத்திலிருந்து வெளியாகுது. புரியுதா? ஈமான் உள்ளத்துல இருக்குது, அந்த உள்ளத்திலிருந்து ஈமானுக்கு மாற்றமான ஒரு செயல் வெளியாகுது. அப்போ ஒரு திடுக்கம் ஒரு நடுக்கம் உண்டாகுது உள்ளத்துல. இப்போ அந்த செயல் எப்பவுமே வெளியாகக்கூடியதாகவே இருந்துச்சுன்னு சொன்னா, எப்பவுமே சர்வசாதாரணமாக பொய் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம்னு சொன்னா, சர்வசாதாரணமாக புறம் பேசிக்கிட்டே இருக்கிறோம்னு சொன்னா, இப்படி இருக்க இருக்க அந்த ஈமானுடைய உணர்வு குறைஞ்சிக்கிட்டே போயிடும். முன்னாடி ஈமான் இருந்துச்சு, புதுசா பொய் சொல்லும் பொழுது புதுசா என்னமோ வந்திருக்குதே அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது? அந்த உள்ளத்துல ஒரு நடுக்கத்தை ஒரு திடுக்கத்தை ஏற்படுத்துது. இப்போ என்ன அதிகமாயிடுச்சு? இப்போ ஈமான் குறைஞ்சு போயிடுச்சு. பொய் பித்தலாட்டம் புறம் சொல்றது கோல் பேசுறது இது அதிகமாயிடுச்சு. இப்போ என்ன செய்யாது? எந்த திடுக்கம் நடுக்கம் ஒன்று இருக்காது. இந்த திடுக்கம் நடுக்கம் ஒன்று இருக்காது. அது பாட்டு என்ன செஞ்சது? சாதாரணமாக வெளியாகும். சாதாரணமாக அந்த பாவங்கள் வெளியாகிடும். அப்போ எந்த பாவம் செய்த போதிலும் சரிதான், அது உள்ளத்துல ஒரு பாதிப்பை உண்டாக்காம போறதில்லை. உள்ளத்துல ஒரு பாதிப்பை என்ன செஞ்சிடும்? கண்டிப்பா உண்டாக்கிடும். அதுக்கு என்ன வழி? தௌபா தான் வழி. யாரெல்லாம் நான் பாவம் செஞ்சிட்டேன், யாரெல்லாம் நான் பாவம் செஞ்சிட்டேன். ஆனா நாம பாவத்தை பாவமாகவே எடுக்கிறது இல்லை. முதல்ல பொய் சொல்றது சாதாரண நினைச்சிட்டு இருக்கிறோம். பொய் சொல்றது சாதாரணமான விஷயம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல் கிذب يأكل الإيمان كما تأكل النار الخطب. பொய் சொல்லுவது ஈமானை தின்றுவிடும். எப்படி நெருப்பு காய்ந்த விறகை தின்று விடுமோ அதுபோல என்ன செஞ்சிடும்? ஈமான பொய் தின்று விடும்னு சொன்னாங்க. ஆனா இப்ப பொய் பேசுறது எவ்வளவு சர்வசாதாரணமா போயிடுச்சுங்க. பொய் பேசுறது எவ்வளவு சர்வசாதாரணமாக, யாரையோ சந்தோஷப்படுத்துறதுக்காக, யாரையோ திருப்திப்படுத்துறதுக்காக, யாருடைய வெறுப்பையோ வாங்காம இருக்கிறதுக்காக, அந்த நேரத்துல சமாதானப்படுத்துறதுக்காக வேண்டி பொய் சொல்லிடும். பாச திருப்திப்படுத்துறதுக்காக பொய் சொல்றோம். நாம நமக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளை திருப்திப்படுத்துறதுக்காக வேண்டி பொய் சொல்லிடுறோம். நம்முடைய நண்பர்களை திருப்திப்படுத்துறதுக்காக வேண்டி பொய் சொல்லிடுறோம். யாருடைய திருப்தியை வாங்கி என்ன பிரயோஜனப்பட போறோம்? யாருடைய திருப்தியை வாங்கி அல்லாஹ்வுடைய திருப்தி இதுல இருக்குதான்னு பார்க்கணும். அல்லாஹ் ரசூலுடைய திருப்தி நாம செய்யக்கூடிய காரியங்கள்ல இருக்குதா என்பதை தானே பார்க்கணும். அதுல தானே வெற்றி இருக்கு. அதுல தான் வெற்றி இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு குழந்தைய நீங்க கூப்பிடுறீங்க, அந்த புள்ள சின்ன புள்ள வரமாட்டேங்குது. அந்த சின்ன பிள்ளை வரமாட்டேங்குது. நீங்கள் கையை மடக்கிக்கிட்டீங்க. இந்த மாதிரி உனக்கு ஒரு இனிப்பு வச்சிருக்கிறேன், ஒரு சாக்லேட் வச்சிருக்கிறேன், ஒடியா 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 ஒடியான்னு கூப்பிடுறீங்க. நடக்கிறது தானே? சின்ன பிள்ளை சும்மா கூப்பிட்டீங்கன்னா வரல, கையை மடக்கி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி உனக்கு ஒரு சாக்லேட் வச்சிருக்கிற, ஒரு இனிப்பு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறீங்க. பக்கத்தில் தத்தி அந்த புள்ள ஓடியாந்துருச்சு. பக்கத்தில் நீங்கள் அந்த புள்ளையை தூக்குறீங்க. இப்போ அந்த புள்ள கையை பார்க்குது, கையில் ஒன்றும் இல்லை. நீங்கள் பொய் சொல்லிட்டீங்கன்னு சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன சொல்கிறாங்க? நீங்கள் பொய் சொல்லிட்டீங்க. சின்ன புள்ள தானே, சின்ன புள்ள கூட அல்லாஹ் இருக்கிறானே, உன் கூட அல்லாஹ் இருக்கிறானே, உன் கூட அல்லாஹ் இருக்கிறான். பொய் சொல்லக்கூடிய உன் கூட அல்லாஹ் இருக்கிறான். அதை பார்க்கக்கூடிய அந்த புள்ள கூட அல்லாஹ் இருக்கிறான்.
சொன்னது உன் நாவிலிருந்து தானே வெளியாச்சு. சொன்ன வார்த்தை யாரு நாவிலிருந்து வெளியாச்சு? ஒன்றும் தெரியாத அந்த பாவம் இல்லாத பிள்ளை கிட்ட இருந்தா இல்ல, எல்லாமே தெரிஞ்ச உங்ககிட்ட இருந்துதான். எல்லாமே தெரிஞ்ச உங்ககிட்ட இருந்துதான் சர்வ சாதாரணமாக போய் சொல்றோம். லஅனத்துல்லாஹி அலல் காதிபீன், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பொய்யர்கள் மீது சாபம் உண்டாகட்டுமாக என்பதாக சொல்றான். பொய்யர்கள் மீது சாபம் உண்டாகட்டும். உடனே நாம் என்ன நினைச்சுக்குவோம்? அப்போ யார் யாரையோ நம்மளுடைய எண்ணத்தில் எடுப்போம். அவர் என்கிட்ட போய் சொன்னார், இவர் என்கிட்ட போய் சொன்னார். நீ எத்தனை பேர்கிட்ட சொன்ன அதை பாரு. சுய பரிசோதனை செய், அடுத்தவனை பார்க்காத. சுய பரிசோதனை. நீ எத்தனை பேர்கிட்ட போய் சொன்ன? நீ யார் யாரை ஏமாத்தின? யார் யார்கிட்ட பித்தலாட்டம் செஞ்ச? எல்லாத்தையும் நீ ஒன்ன வச்சு யோசனை பண்ணி பாரு. அடுத்தவனை பார்க்கறதுனால பாவங்கள் கூடுமே தவிர்த்து குறையாது. பாவங்கள் கூடுமே தவிர்த்து குறைய போறது இல்லை. தன்னை தான் முதல்ல சுய பரிசோதனை. தன்னிடத்துல என்ன இருக்கு? நான் நல்லவனாக இருக்கிறானா? நான் பொய் சொல்லாதவனாக இருக்கிறானா? அவர் என்கிட்ட அப்படி சொன்னாரு. அதாவது வார்த்தை ஜாலம். என்ன சொல்றான்? வார்த்தை ஜாலம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ ஒன்று சொல்லிக் கொண்டிருக்க அதை ஒன்றை உண்மை என நம்பிக்கொண்டிருக்கிறான் எதிர்புறத்தில் இருக்கிறவன். நீ ஒன்று சொல்ற அதை உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறான். நீ சொல்றது பொய்யாக இருக்கு, ஆனா அவன் உண்மைன்னு தான் நம்புறான். நீ பொய் தான் சொன்ன. நீ என்ன செஞ்ச? பொய் தான் சொல்ற. வார்த்தை ஜாலம். ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் விட்டுட்டு சொல்றது. ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் விட்டுட்டு தனக்கு சாதகமான முறையில அந்த சென்டென்ஸ் அமைக்கிறது. அந்த நமக்கு சாதகமான முறையில அந்த வார்த்தையினுடைய வாக்கியங்களை அமைக்கிறது. அதை கேட்கும் பொழுது இவர் என்ன சொல்ல வர்றாருன்னே தெரியாது. இவரு என்ன சொல்ல வர்றாருன்னே தெரியாது. ஆப்போசிட் பார்ட்டி என்ன விளங்கிக்குவான்? சரி, இதைத்தான் சொல்றாரு போல அப்படின்னு அவரு நீ சொன்னதுக்கு மாற்றமாக விளங்கினா நீ போய் சொல்லிட்ட. நீ சொன்னதுக்கு நடந்ததுக்கு மாற்றமாக அவர் விளங்கிட்டாரு. நடந்த விஷயம் ஒண்ணு, நீ அதை எக்ஸ்பிளைன் பண்ற. எக்ஸ்பிளைன் பண்ண போகும்பொழுது உனக்கு சாதகமான முறையில எக்ஸ்பிளைன் பண்ற. உனக்கு சாதகமான முறையில எக்ஸ்பிளைன் பண்ற. அவர் வேற ஒண்ணு விளங்குறாரு. ஓ, இப்படிதான் நடந்திருக்கும் போல, ஆனா நடந்தது வேற. நீ எக்ஸ்பிளைன் பண்ணது உனக்கு சாதகமான முறையில். நீ பொய் சொல்லிட்டேன்னு அர்த்தம். நான் தான் அப்படி சொல்லவே இல்லையே, ஆனா அவன் அப்படி தானே விளங்குனா. அவன் அப்படி விளங்கணுன்ற மாதிரி தானே நீ சொன்ன. ஆப்போசிட்ல இருக்கிறவன் இப்படி விளங்கணுன்ற மாதிரி தான் நீ சொன்ன. இந்த நேரத்தில் நம்ம தப்பிச்சு போயிடணும். இந்த நேரத்தில் நம்ம இதை விட்டு விலகி போயிடணும். இந்த நேரத்தில் நம்ம இவரை சமாதானப்படுத்திடணும். யாரையும் சமாதானப்படுத்த முடியாது. யாரையும் சமாதானப்படுத்த முடியாது. நீ சொன்ன வார்த்தை திருப்பி வந்தே தீரும். உன்கிட்ட நீ செஞ்ச செயல் திருப்பி உன்கிட்ட வந்தே தீரும். ஆகையினால் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த முடியுமா? நாம செய்யக்கூடிய செயல்கள்ல அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த முடியுமா? நான் செய்யக்கூடிய செயல்ல அல்லாஹ்வுடைய பொருத்தம், ரசூலுடைய பொருத்தம் இருக்குதா என்பதை பார்ப்போம். அதை பார்த்து வாழ்ந்துட்டு போயிடலாம். அதை பார்த்து என்ன செஞ்சிடலாம்? வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கலாம். யாரையும் சந்தோஷப்படுத்தி இந்த உலகத்துல நீங்க ஜெயிக்க முடியாது. இந்த உலகத்துல ஜெயிக்க முடியாது. அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துங்க, நபியை சந்தோஷப்படுத்துங்க. இவ்வுலகத்துல மறு உலகத்துல ரெண்டு உலகத்துல வெற்றி கிடைச்சிடும். இங்க யாரையும் சந்தோஷப்படுத்துறது மூலமாக தற்காலிகமான வெற்றி கிடைக்கலாம். உங்களுக்கு என்ன கிடைக்கலாம்? தற்காலிகமான வெற்றி கிடைக்கலாம். உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கலாம். உங்களுக்கு என்ன செய்யலாம்? ஏதாவது ஒரு இடத்துல உயர்வு கிடைக்கலாம், ஒரு பேச்சு கிடைக்கலாம், உங்களுக்கு ஒரு புகழ்ச்சி கிடைக்கலாம். உங்களுக்கு அது மிகப்பெரிய இகழ்ச்சியாக மாறும். ஏன்? அது உண்மையான விஷயத்திலிருந்து வந்ததில்லை. உண்மையான விஷயத்திலிருந்து வந்ததில்லை. அதனுடைய பேஸ் பொய். அதனுடைய பேஸ் பொய். அது நிச்சயமாக நன்மை விளைவிக்காது. விளங்கிக்கிங்க. எது பொய்யிலிருந்து உண்டாச்சோ அதன் மூலமாக நீங்க நன்மை எதிர்பார்க்காதீங்க, கிடைக்காது. தற்காலிகமாக ஏதோ ஒரு சமாதானம் கிடைக்கலாமே தவிர்த்து அதனுடைய முடிவு கேவலமாகத்தான் இருக்கும். அதனுடைய முடிவு நிச்சயமாக தோல்வியாகத்தான் இருக்கும். ஆகையினால அல்லாஹ் ரசூலை நாம் என்ன செய்யணும்? திருப்திப்படுத்த முற்படுவோம். அல்லாஹ் ரசூலை என்ன செஞ்சிடணும்? திருப்திப்படுத்த. அதனால பொய் என்பது நம்முடைய ஈமான தின்றுங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன செஞ்சிடறாங்க? எப்படி சொல்லிட்டாங்க?
பொய்ங்கிறது நம்முடைய ஈமானை தின்றோம். எதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டாங்க பாருங்க. ஒரு சின்ன பிள்ளைய நீங்க கூப்பிடுறீங்க, அந்த பிள்ளை கூப்பிடும் பொழுது வரல, கையை மடக்கிக்கிட்டீங்க, இந்த உங்ககிட்ட ஸ்வீட் ஒன்று வச்சிருக்கிறவா, ஒரு சாக்லேட் ஒன்று வச்சிருக்கிறவான்னு கூப்பிடுறீங்க. அந்த பிள்ளை வந்தோடனே அந்த பிள்ளையை தூக்குறீங்க. அந்த பிள்ளை கையை பார்க்குது, கையில சாக்லேட்டும் இல்லை, ஸ்வீட்டும் இல்லை, நீ பொய் சொல்லிட்டேங்கிறாங்க நபி. அப்போ எந்த அளவுக்கு நாம பொய் சொல்லி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் பாருங்க. எந்த அளவுக்கு நாம எதுல பொய், வியாபாரத்தில் பொய், உத்தியோகத்தில் பொய், தொழிலில் பொய், எதுக்குள்ள பொய். அல்லாஹ் அக்பர். பொய் என்ன செய்யாது? வாழ விடாது. உண்மை சாக விடாது, காப்பாத்திடும். பொய் என்ன செய்யாது? வாழ விடாது நிம்மதியா. திருப்பி திருப்பி அது என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், உங்ககிட்ட வந்துகிட்டே இருக்கும். ஒரு முறை உண்மை பேசிட்டு திருப்பி அது உன்னை தொடராது. அந்த பிரச்சனை திருப்பி உன்னை தொடர போறது இல்லை. ஒரு முறை உண்மை பேசிடுவேன், பொய் பேசினா திருப்பி அதை மறிக்க இன்னொரு பொய், அதை மறிக்க இன்னொரு பொய், அதை மறிக்க இன்னொரு பொய். எவ்வளவு பொய் பேசுவேன்? அதுக்கு ஒரு முறை உண்மை பேசிட்டு போயிட, அதுக்கு ஒரு முறை உண்மை பேசிட்டு போயிட. இது என்னங்க, என்ன சாமாங்க இது? என்ன சாமாங்க? பொய்யையும் உண்மையும் கலந்து வச்சிரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய காலத்தில் ஒருத்தர் என்ன செஞ்சார்? வியாபாரம், பேரிச்சம்பழம் வியாபாரம் செய்கிறாங்க. பேரிச்சம்பழம் வியாபாரம் செய்கிறாங்க. மேலே எல்லாம் நல்ல பழங்கள், மேலே எல்லாம் நல்ல பழங்கள் குவியலாக குவிச்சிருக்கு. உள்ள கை விட்டு பார்த்தா எல்லாம் பழைய பொருள், அழுகி போன பொருள், கெட்டு போன பொருள் இருந்துச்சு. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்தாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செஞ்சாங்க? வந்தாங்க. அதை என்ன செஞ்சாங்க? மேலே மட்டும் உள்ளதை பார்க்கல, கீழே உள்ளதை என்ன செஞ்சாங்க? தட்டி விட்டு உள்ள பார்த்தாங்க. தட்டி விட்டு உள்ள பார்த்தாங்க. என்ன அன்பரே, இந்த மாதிரி செஞ்சிட்டீங்க, இது நமக்கு சொல்லி கொடுத்த, நம்மளுக்கு நபி அவங்க சொல்லி கொடுத்த வழிதானா இது? என்ன மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க. அப்போ உடனே அவங்க மன்னிப்பு கேட்டாங்க. உடனே அவங்க மன்னிப்பு கேட்டாங்க. புரிஞ்சா? அதுல இருந்து அவங்க அதை மாத்திக்கிட்டாங்க. அப்படி செய்யக்கூடாது. இப்ப மேல அப்படியே பளபளப்பா மினுமினுப்பா இருக்கக்கூடியவைகளை மேல வச்சு ஜோடனை, உள்ள என்ன இருக்கு? ஏன் எல்லாத்தையும் ஒன்னா வச்சிடுங்க, எல்லாத்தையும் ஒன்னா வச்சிடுங்க. எஜிப்து போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தோழர்கள். போய் என்ன செஞ்சாங்க? வேட்டி வியாபாரம் பண்ணாங்க, லுங்கி வியாபாரம். எல்லா லுங்கியும் உடைச்சி காட்டுறாங்க. இந்த இடத்துல ஒரு பொத்தல் இருக்குது, இந்த இடத்துல நூல் விலகி இருக்குது அப்படின்னு சொல்லி வியாபாரம் பண்றாங்க. அங்க இருந்த மக்கள் கேட்கிறாங்க, தோழர்களே, நீங்க இதை உடைச்சு காட்டாம, பிரிச்சு காட்டாம அப்படியே வித்திருக்க வேண்டியது தானே, அப்படியே வித்திருக்க வேண்டியது. அப்படி எங்க நபி எங்களுக்கு சொல்லி கொடுக்கல. எங்க நபி அப்படி எங்களுக்கு சொல்லி கொடுக்கல. இந்த இடத்துல ஒரு பொத்தல் இருக்குது, இந்த இடத்துல நூல் விலகி இருக்குது, வேணும்னா வாங்கிக்கிங்க. இல்லை நாங்கள் வாங்கிட்டு போயிட்டா கூட நாங்கள் அதை ஒத்துக்குருவோம் தானே. ஒரு சின்ன பொத்தல் தானே, ஒரு சின்ன நூல் விலகல் தானே, அதை நாங்கள் ஒத்துக்குவோம் தானே. நீங்கள் ஒத்துக்குங்க, ஒத்துக்காட்டி போங்க. ஒருவேளை ஒத்துக்கலன்னு சொன்னால் வாங்கிட்டு போனவர் வெகு தூரத்துக்கு போய் திரும்பி பார்த்துருந்தா, இப்படி நபியினுடைய தோழர்கள் எங்களை ஏமாத்திட்டாங்க, நபிக்கு கெட்ட பேர் வரும் இல்லையா? நபியினுடைய தோழர்கள் இதையா சொல்லி கொடுத்தாங்க, இஸ்லாம் இதையா சொல்லி கொடுத்துச்சு அப்படின்னு நபிக்கெல்லாம் கெட்ட பேர் வரும் அப்படின்னு அந்த சஹாபாக்கள் சொல்லி சமாதானப்படுத்தினாங்க. நாம தொப்பியை மாட்டிக்கிறோம், குலாவை மாட்டிக்கிறோம், அவாவை போட்டுக்கிறோம், ஜுபா மாட்டுக்கிறோம், வாயை திறந்தா போய். நீ தாடி வச்சிருக்கிறதுல என்ன இருக்கு? நீ தொப்பி மாட்டிக்கிறதுல என்ன இருக்கு? நீ தஸ்பியா உருட்டுல என்ன இருக்கு? உன் பேரு நீ போய் செய்யக்கூடிய வியாபாரம், உத்தியோகம், தொழில் துறைகள்ல அவங்க நஷ்டமடையக்கூடியவங்க, ஏமாறக்கூடியவங்க ஒன்ன மட்டுமா சொல்லுவாங்க? நீ சார்ந்து இருக்கக்கூடிய அந்த சமயத்தையும் சொல்லுவாங்க. அந்த பாய் தான் ஏமாத்தினா, உன் பேர் அவனுக்கு எங்க தெரிய போகுது? அவன் என்ன சொல்லுவான்? அந்த பாய் சரியான ஃப்ராடுப்பா, அவங்ககிட்ட போவாதப்பா. அவன் என்ன சொல்லுவான்? அந்த பாய் சரியான ஃப்ராடுப்பா, அவங்ககிட்ட போவாதப்பா அப்படின்னு அவன் பாய சொல்லுவான். முஸ்லிம்னு சொல்லுவான், ஈமான்தாரின்னு சொல்லுவான். உன்னால கேவலம் இஸ்லாத்துக்கு உனக்கு இல்ல, அது உன்னை சார்ந்த மார்க்கம். நீ எந்த மார்க்கத்தை சார்ந்து இருக்கிறியோ, எவ்வளவு கண்ணியமாக வளர்த்து வார்த்தெடுத்தார்களோ இஸ்லாத்தை, அந்த இஸ்லாத்தை குழி தோண்டி புதைச்சிட்டான். என்ன செஞ்சிட்டாங்க? குழி தோண்டி புதைச்சிட்டான். இன்ஷா அல்லாஹ் வரேன், இன்ஷா அல்லாஹ் கொடுத்துட்றேன் அப்படின்னா, பாய் ஒழுங்கா சொல்லு பாய், இன்ஷா அல்லாஹ் வேற சொல்றேன். இன்ஷா அல்லாஹ் சொன்னா இவரு தரமாட்டாரு, இன்ஷா அல்லாஹ் சொன்னா வரமாட்டாரு அப்படின்னு அர்த்தம் எடுத்து போய் என்ன செஞ்சு வச்சிருக்காங்க? விளங்கி வச்சிருக்காங்க. பாய் ஒழுங்கா சொல்லு பாய், கொடுப்பியா கொடுக்க மாட்டியா பாய் நாளைக்கு? பாய் இன்ஷா அல்லாஹ் கொடுத்துறேன் பாய். என்ன சொல்றாரு? இன்ஷா அல்லாஹ் கொடுத்துறேன் பாய், ஒழுங்கா சொல்லு. இந்த இன்ஷா அல்லாஹ் எதுக்கு பயன்படுத்தலாம் பாருங்க.
இந்த இன்ஷா அல்லாஹ்வை எதுக்கு பயன்படுத்துறாரு பாருங்க. எவ்வளவு கேவலப்படுத்திட்டார், எவ்வளோ வியாபாரத்தை முழுசா புடுங்கிட்டான் அல்லாஹ். வியாபாரத்தை முழுசா, வியாபாரிகளாக இஸ்லாமியர்கள் வாழ்ந்தார்கள். ஓனர்ஸ், சொந்தமாக தொழில் செய்து கொண்டிருந்தார்கள். அவங்க எல்லாரும் என்ன செய்வாங்க, சொந்த தொழில் செய்து ஓனர்ஸாக இருந்தாங்க. இப்ப எல்லாம் தொழிலாளியாக மாத்திட்டான்ல. நீங்க அடுத்தவங்க கையில போய் என்ன செய்ய, சம்பளம் வாங்கிக்க. ஏன்? உங்ககிட்ட நாணயம் இல்லை, உங்ககிட்ட பேச்சுல உண்மை இல்லை, நாணயம் இல்லை. உண்மைன்னு சொன்னாலே அது இஸ்லாம் தானே, உண்மைன்னு சொன்னாலே அது இஸ்லாம் தானே. எப்படி ஆகி போச்சு? எங்க ஊருக்கு வியாபாரம் செய்யுங்கன்னு கூப்பிட்டாங்க இஸ்லாமியர்களை. இஸ்லாமியர்களை நீங்க எங்க ஊருக்கு வாங்க, வியாபாரம் செய்யுங்க. நீங்க செய்யற வியாபாரத்துல உண்மை இருக்கும், நீங்க வியாபாரம் செய்யறதுல நாணயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஊர்ல வியாபாரம் செய்யறதுக்கு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு வீடு வாசல்கிற கடைகண்ணிகளை வச்சு கொடுத்தாங்க, நீங்க வியாபாரம் செய்யுங்கன்னு சொல்லி. யாரு கூப்பிடுவா இப்போ? யாரு கூப்பிடுவா இப்போ? துரத்தி விடுறான் இருக்கிற இடத்துலாம். காசு பணத்தை அனுதிகமா கொடுத்து துரத்துறான். இங்கிருந்து சென்னை சிட்டியை விட்டு வெளியில போயிட்டாங்க. நரசிங்கபுரம் ஸ்ட்ரீட்ல வச்சிருந்தது பூரா நம்ம ஆளுங்க கடை, பர்மா பஜார்ல வச்சிருந்தது பூரா நம்ம ஆளுங்க கடை. யார் வச்சிருக்காங்க போய் பாருங்க. இப்போ பேரணி நடத்துறான், அங்க என்ன செய்யறான்? பேரணி நடத்துறான். பொதுவா பேச முடியாது, பொதுவா பேச முடியாது, எல்லா நாட்டுக்கு போகுது. புரியுதா? எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க, எல்லாத்தையும் வாங்கிட்டு இவர் எங்க போய் செங்கல்பட்டுல போய் கடை வச்சு உட்காந்துறாரு. வீடு எங்க இருக்கு? மெட்ராஸ்ல. வீடு இங்க, கடை செங்கல்பட்டுல. எங்க இருந்து எங்க போயிட்டு, இங்க இருந்து எங்க போயிட்டு? வியாபாரத்துல நாணயம் இருக்கணும், வியாபாரத்துல நாணயம் இருக்கணும். சுத்தம், தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜி, இந்த எல்லாமும் ஒரு பாடத்துல, ஒரு பக்கம், ஒரு கிதாபுல இஸ்லாமிய மார்க்க சட்டத்துல சுத்தம், தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜி, இந்த அஞ்சும் இஸ்லாமிய மார்க்க சட்டத்துல ஒரு பாதி, வியாபாரம் மறுபாதி. இந்த 5 சட்டங்களையும் ஒரு பாதியாகவும் மீதி இருக்கக்கூடிய அத்துணையும் ஒரு பாதியாகவும் இருக்கு. அது என்ன? வியாபாரம். ஏன்? அது ஹுக்கூக்குல் இபாத் சம்பந்தப்பட்டது, அடியார்கள் சம்பந்தப்பட்டது, டிரான்சாக்ஷன் வித் அதர்ஸ், மற்ற மாற்று நபர்களோடு சம்பந்தப்படக்கூடிய விஷயம் இது. இதனால நீ எதில் எவ்வளவு கவனமாக கண்ணியமாக கையாளணும் என்பதை இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி இருக்கு. சுத்தம், தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜி, இதெல்லாம் அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்டது. இதெல்லாம் அல்லாஹ்வோட சம்பந்தம். தப்பு வந்துச்சு, அல்லாஹ் உன்னை தவிர வேற யாரும் எதுவும் இல்லை, பொத்துன்னு சஜிதால விழுந்தா மன்னிச்சிடுவான் அல்லாஹ். அல்லாஹ் நான் இந்த தொழுகையை விட்டுட்டேன் அப்படின்னு தௌபா செய்யறேன், அல்லாஹ் மன்னிச்சிடுவான். அல்லாஹ் நான் இதுல தப்பு செஞ்சுட்டேன், தௌபா செய்யறேன், இஸ்திக்ஃபார் செய்யறேன், மன்னிச்சிடுவான் அல்லாஹ். ஆனா மறுபாதியில் இருக்கக்கூடிய வியாபாரம் இருக்க, வேற நபரோட உன்னுடைய டிரான்சாக்ஷன், நாட் வித் அல்லாஹ், அல்லாஹ்வோட இல்ல, வேற நபரோட. அவர் ஏமாற்றப்பட்டா அவர் மன்னிக்காம அல்லாஹ் மன்னிக்க மாட்டான், அவர் மன்னிக்காம அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அப்ப பொய் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுதா? பொய் ஈமான தின்னுடுன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாக்குலுல் ஈமான், புதுசுங்க, இப்பதாங்க எடுத்தது, இப்பதாங்க பறிச்சது, இப்பதாங்க செஞ்சது அப்படின்னு சொல்றோம். 4 நாள் ஆச்சு அது வாங்கி, 4 நாள் ஆச்சு அதை வாங்கி. இதுல என்னங்க 300 ரூபாய் சொல்றீங்களே, 250 ரூபாய் கொடுங்க. ஏங்க எங்களுக்கு வந்ததே 270 ரூபா தான், இதுல 30 ரூபா தான் கிடைக்கும். உன்னை யாரு அசலையும் லாபத்தையும் சொல்றது? எனக்கு கட்டாது ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டு. நீ 50 ரூபாய்க்கு வாங்கி 500 ரூபாய்க்கு கூட வில்லு, அது உன்னுடைய பொருள். நீ லாபம் வைப்பதற்கு தகுதியானவன் நீ தான், அடுத்தவன் லாபம் வைக்க கூடாது. உனக்கு எவ்வளவு தேவையோ வச்சுக்கலாம். 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வர்றீங்க, 500 ரூபாய்க்கு வைங்க. என்ன 10 மடங்கு அதிகமா இருக்கு, தேவையில்லை அடுத்தவனுக்கு. உன் பொருள் அது, நீ காசு கொடுத்து வாங்கிட்டு வந்த, 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருப்ப, 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருப்ப, 1000 ரூபாய்க்கு வைப்ப, 5000 ரூபாய்க்கு வைப்ப, தேவையில்லை அடுத்தவனுக்கு. நீ எப்படி சொல்லக்கூடாது? வியாபாரம் நுணுக்கம் சொல்லி கொடுக்குறேன், பார்த்துக்கங்க, யோசனை பண்ணிக்கங்க, நோட் பண்ணிக்கிங்க. வியாபாரிங்க அசலை சொல்லக்கூடாது. எனக்கு 270 தாங்க வந்துச்சு, பொய் சொல்லிட்டு அவ்வளோதான், அந்த வியாபாரம் கூடாது. எனக்கு கட்டாதுங்க, சொல்லி முடிஞ்சு. எனக்கு ஏன், உனக்கு தேவை இருக்குது 500 ரூபா எனக்கு தேவை. இன்னைக்கு என் வீட்டுக்கு நான் பால் பாக்கெட்டு மற்ற சாமான்லாம் வாங்கிட்டு போகணும், அரிசி, பருப்பு, வெங்காயம், தக்காளி எல்லாம் வாங்கிட்டு போகணும். எனக்கு 500 ரூபா தேவை இருக்கு, உங்ககிட்ட 30 ரூபாய் லாபத்துக்கு வித்தனா நான் 500 ரூபாய்க்கு எங்கே போவேன்? அப்போ என்ன செய்யறோம்?
நீங்க வாங்கிட்டு வந்தது எவ்வளவோ இருக்கலாம். 500 ரூபா உங்களுக்கு தேவை, 500 ரூபா நீங்க வச்சுக்கோங்க. 500 ரூபா வச்சு அவர் லாபத்தை குறைச்சு கேட்டா எனக்கு கட்டாது, எனக்கு கட்டுப்படி ஆகாது. அசலுன்னு சொல்லி இல்லாத அசலை பேசாதீங்க. நீங்கள் வாங்கினது 200 ரூபாயா இருக்கலாம், நீங்கள் வாங்கினது 100 ரூபாயா இருக்கலாம். எனக்கு வந்தது 280 ரூபாய்க்கு வந்துச்சுங்க. 20 ரூபாய்க்கு எப்படிங்க நான் உங்களுக்கு கொடுப்பேன்? 20 ரூபா லாபம் வச்சு 300 ரூபாய்க்கு நான் எப்படிங்க கொடுப்பேன்? எனக்கு வந்ததே 280. நீ வாங்கினது 100 இல்லையா? பொய் சொல்லிட்டியே. நீ வாங்கினது 100 இல்லையா? 150 இல்லையா? பொய் சொல்லிட்டியே. அந்த வியாபாரம் கூடுமா? இந்த வியாபாரத்தின் மூலமாக வரக்கூடிய அந்த லாபத்தை எடுத்து கொண்டு போய் வீட்டில் கொடுத்து சமைச்சு சாப்பிட்றீங்க, வீட்டில் சண்டை வரும், வீட்டில் பிரச்சனை வரும். ஹராமான பொருள் எந்த வயிற்றுக்கு போகுதோ அந்த வயிற்றிலிருந்து நன்மைகள் உண்டாகாது. யோசனை பண்ணிக்கங்க. அந்த வயிற்றிலிருந்து சாப்பிடக்கூடிய அந்த சாப்பாடுலேருந்து யார் யார் சாப்பிட்றாங்களோ, பிள்ளைங்க, மனைவி, பிள்ளைங்க யார் யார் சாப்பிட்றாங்களோ அவங்க உங்களுக்கு ஆப்போசிஷனில் தான் இருப்பாங்களே தவிர்த்து உங்களோட இருக்க மாட்டாங்க. ஏன்? போனது என்ன உணவு? ஹராமான உணவு. ஹலாலான உணவு குறைஞ்சபட்சமாக இருந்தாலும் சரிதான், எவ்வளோ நீங்கள் சிரமத்தில் இருந்தாலும் சரிதான், உங்களோட சேர்ந்து இணைந்து வாழ்வார்கள். மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும். புரியுதா? அதனால பொய் என்பது இஸ்லாத்தினுடைய ஆணி வேற அசைச்சு பார்த்துரும். இஸ்லாத்தினுடைய, ஏன்னா ஏமாந்து போறவன் யாரங்க திட்டுவான்? ஏமாந்து போறவன் யாரை திட்டுவான்? இஸ்லாத்துல திட்டுறான். நம்மளால இஸ்லாத்துக்கு நல்ல பேர் கிடைக்காட்டி கூட பரவாயில்ல, கெட்ட பேர் கிடைக்காம பார்த்துக்கலாம் இல்லையா? இஸ்லாத்துக்கு நம்மளால நல்ல பேர் சம்பாரிச்சு குடிக்க முடியல, இவர் நாணயஸ்தங்க, இவர் உண்மையாளருங்க, இவரை போல உண்டுமா அப்படின்னு பேர் வாங்கி கொடுக்க முடியல. எனக்கு கட்டாதுங்க, எனக்கு சரிப்பட்டு வராதுங்க, அவ்வளோதாங்க கொடுக்க முடியும், அதுக்கு மேலே நம்மளுக்கு செட் ஆகாதுங்க சொல்லிட்டு போயிட்டே இருந்துருங்க. அதுபோல் என்ன செஞ்சிருங்க, சொல்லிட்டு போயிட்டே இருந்துருங்க. பொய் சொல்லி வியாபாரம் செய்யாது. இப்போ பறிச்சதுங்க, புதுசாக இப்போ தான் நான் பறிச்சுட்டு என்ன செஞ்சிடறேன், தோட்டத்திலேருந்து கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லாதீங்க. நல்ல ஐட்டம் தான் அது, நல்ல ஐட்டம் தான். 4 நாள் ஆனாச்சுன்னா 20 நாள் கழிச்சு வருது வெளிநாட்டில் இருந்து, சாப்பிட்றோம் இல்லையா? 4 நாள் ஆச்சு, இப்போ பறிச்சதுன்னு சொல்லாத. நல்ல ஐட்டம் தான், முடிஞ்சு போச்சு. நீங்கள் சாப்பிட்டு காட்டுங்க, ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டு காட்டுங்க. நல்ல ஐட்டம் தான் பாய், நீங்கள் வேணும் வாங்கிட்டு போங்க பாய், நல்ல ஐட்டம் தான், கெட்டு போனதெல்லாம் இல்லை பாய். எது உண்மையா அதை மட்டும் பேசுங்க. எது உண்மையோ, நல்ல பொருளா, நல்ல பொருள்னு சொல்லுங்க, நல்ல பொருள்னு சொல்லுங்க. பழத்தை காட்டுங்க, பொருளை காட்டுங்க. அவர் கையால பார்க்கிறாரு, முன்ன மின்ன எல்லா இடமும் பார்க்கிறாரு, வாங்கிட்டு போறாரு, திருப்தியா போறாரு, வாங்கிட்டு போயிட்டே இருக்கட்டும். வாங்கிட்டு போனதுக்கு பின்னால் அவருக்கு ஏதாவது அதில் டிஃபெக்ஷன் தெரியுது, என்ன நீங்க தானே வாங்கிட்டு போனீங்க பாய் சொல்லலாம். நீங்க போய் கையில் பொருளை கொடுத்துடுங்க, அவர் முன்ன பின்ன எல்லாத்தையும் பார்க்கட்டும். பார்த்துட்டு அவர் ரூபா கொடுத்து அந்த வியாபாரத்தை முடிக்கிறார். முடிச்சுட்டு போனதுக்கு பின்னால் அவர் வந்து சொல்றாரு, விருப்பம் இருந்தா கஸ்டமருடைய அந்த உங்களுக்கு அந்த கஸ்டமர் எப்பவுமே வாடிக்கையாக வரணும் அப்படின்னு இருந்தா நீங்க மாற்றி கொடுக்கலாம், வேறையா கொடுக்கலாம், இல்லை அதை ரிப்பேர் செஞ்சு கொடுக்கலாம், என்னமோ செய்யலாம். புரியுதா? ஆனால் எந்த இடத்துலையும் போய் சொல்லிடாதீங்க, எந்த இடத்துலையும் பொய் சொல்லிடாதீங்க. அந்த வியாபாரத்தின் மூலமாக என்றைக்கும் பரக்கத்து வரவே வராது. அது 10 மடங்கு உங்களுடைய வியாபாரத்தை குறைச்சிடுமே தவிர்த்து கூட்டாது. வியாபாரத்தை குறைச்சிடுமே தவிர்த்து கூட்டாது. எல்லா இடத்துலையும் உண்மை சொல்லி பழகு. எல்லா இடத்துலையும் தைரியமா சொல்லுங்க. ஐயோ முறைச்சிக்குவாரு, முறைச்சிட்டு போறாரு. ஒருத்தர் போவாரு 100 பேரை கொண்டு வருவான், அவர் மாதிரி ஒருத்தர் போவாரு 100 பேரை கொண்டு வருவான், அவ்வளவுதாங்க, அவ்வளவுதான் அப்படின்னு யாரெல்லாம் நிர்ணயம் செஞ்சு வியாபாரம் செய்யறாங்க, 100 வருஷத்தை தாண்டி வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். எத்தனையோ கம்பெனிகள் உங்களுக்கு தெரியலாம், எத்தனையோ கம்பெனிகள் உண்மையாக தரமாக ஒரே விலையில அவன் சொல்றதுதான் விலை, நீ குறைச்சலாம் கேட்க முடியாது. குறைச்சலாம் ஏன், என் பொருள் அவ்வளோ தரம், நான் அப்படி தான் விற்பேன் அப்படின்னு எத்தனை கம்பெனிகள் எடுத்து சொல்ல முடியும்? இப்போ எத்தனை கம்பெனிகள் எடுத்து சொல்ல முடியும்? என் பொருள் அவ்வளோ தரங்க, அவ்வளோதாங்க, விலை அதிகமாக வச்சு இல்லைங்க, இல்லைங்க குறைச்சி வச்சு விற்கிறேன், காம்படிஷன் போடுறேன் அப்படின்னு பொய் சொல்லாதீங்க. காம்படிஷன் போடுங்க, காம்படிஷன் போடலாம், வியாபாரத்தில் போட்டி போட்டு நீங்கள் முன்னேறலாம். வியாபாரத்தில் பொய் சொல்லி முன்னேறாதீங்க. நீங்கள் 100 கொடுப்பீங்க, 1000 எடுத்துக்குவான்ல, 1000 எடுத்துக்குவான்ல. ஆகினால எந்த இடத்துலையும் பொய் சொல்லாதீங்க. இந்த பொய்ங்கிறத ஒரு பெரிய பாவம்னே தெரியாமல் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, வாழ்ந்துகிட்டு இருக்கு. பொய்ங்கிறத பாவம்னே தெரியாம இது என்னங்க பொய் சொல்லாம எப்படிங்க வியாபாரம் செய்ய முடியும் அஜரத் நம்ம கிட்ட கேட்கறான். பொய் சொல்லாம எப்படி வியாபாரம் செய்ய முடியும் அஜரத் நம்ம கிட்டே கேட்கறான். அல்லாஹ் லேசாக்கி கொடுப்பான். அல்லாஹு தஆலா உண்மையான வியாபாரிக்கு அரிசியில இடம் கொடுக்குறானா?
எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. உண்மையான நாணயமான வியாபாரிக்கு அரிசில இடம் பிடிக்கக்கூடிய நபர்கள் அவரும் ஒருவர். அப்போ எவ்வளோ முக்கியமான விஷயம் பாருங்க அந்த வியாபாரம். ஹைர், அல்லாஹு தாலா பரக்கத் செய்யட்டும். அல்லாஹு தாலா நல்ல நாணயமான வியாபாரிகளை உருவாக்கி இஸ்லாத்திற்கு நற்பேர் வாங்கி கொடுக்க நன்மக்களாக ரப்புல் ஆலமீன் நம்மை ஆக்கியல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.